ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிம்பிளான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கேன். நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 கிலோ அளவுக்கு ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம இந்த மீனில் மீனுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம 20 கிராம் ஜேபி மீன் வறுவல் மசாலா இதில் அப்படியே சேர்த்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் தூள், டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லெமன் ஜூஸ் இது கூட புழிஞ்சு விட்டு நல்லா மீனில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணிக்கூர் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ மீனை வறுத்தெடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் கூடவே நம்ம ஆயில் சேர்த்து கொடுத்து ஆயில் நல்லா சூடாக வர ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து கொடுத்து ஆட் பண்ணி கொடுத்த மீன் துண்டுகள் 2 பக்கமும் ஈவனாக வேகிற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் தயார். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான முறையில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணுறதை விட இந்த சிம்பிளான ஃபிஷ் வறுக்கிற முறை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.